கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 3:8, Matthew 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். என்ன, நீங்கள் சும்மா வரும் கோபத்துக்கு தப்பிச்சு போகிறவங்களா இருக்கக்கூடாது. என்ன, நீங்கள் மனம் திரும்புனீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற கனிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் திரும்பினதுக்கான ஒரு அடையாளத்தை காட்டுங்க. தெசலோனிக்க சபையில் அவங்களுடைய மனம் திரும்புதலை குறித்து சொல்லும்போது 1 தெசலோனிக்கர் 1:9, ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னவென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. தெசலோனிக்க சபையில் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க, மனம் திரும்பினாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க, முன்னாடி விக்கிரகங்களுக்கு ஊழியம் செஞ்சாங்க, இப்போ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. அப்போ மனம் திரும்புதல் என்பது சும்மா வெறும் வாயில சொல்லுவது மாத்திரமல்ல, அதற்கேற்ற கனிகளும் இருக்க வேண்டும். அது எப்போ வரும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தில். மார்க்கு 1வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. காலம் நிறைவேறிற்றது, தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். எப்படி? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்க. அதாவது மனம் திரும்புதல் ஒரு பகுதினா, இன்னொன்று இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசித்து அவருக்கென்று வாழ்வது. அதனால தான் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார்? நீங்கள் மனம் திரும்பினேன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில் கனிகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனுடைய அடையாளம் எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 21வது வசனம். கூடுமானவர் அந்த வசனத்தை ஞாபகம் வச்சவங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:21. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். என்ன, ஒரு பக்கத்தில் நான் மனம் திரும்பினேன், இன்னொரு பக்கத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன். இந்த ரெண்டும் நடைபெறும் போதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். நான் பாவி அப்படின்னு சொல்லி மனம் திரும்புறது ஒன்று, ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்க வேண்டியது இன்னொன்று. இந்த ரெண்டும் சேரும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் கனி கிடைக்கும். நம்ம பழைய ஏற்பாட்டில் சவுல் பார்க்குறோம். சவுல் 1 சாமுவேல் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் முட்டாளை போல இருந்தேன்னு மனம் திரும்புகிறாரு. ஆனால் அவர் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி இல்லை. அவர் மனம் திரும்பி அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறார். அதனால் அவர் என்ன நல்லபடியாக கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் மனம் திரும்பினீங்க அப்படிங்கிறது உங்கள் இருதயம் சம்மந்தப்பட்டது. நீங்கள் விசுவாசம் வைக்கிறீங்கிறது உங்கள் இருதயம் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் உங்கள் விசுவாசத்தை பார்க்க முடியுமா? உங்களுடைய மனம் திரும்புதலை பார்க்க முடியுமா? முடியாது. அது உள்ளுக்குள்ளே உள்ள காரியம். ஆனால் நான் எதை பார்க்க முடியும்? நீங்கள் மனம் திரும்பினதுனால உங்களுடைய மாறுபட்ட வாழ்க்கையை நான் பார்க்க முடியும். இப்போ நான் முன்னாடி பாவியாக இருந்தேன், நான் தூசண வார்த்தை பேசினேன், நான் மனம் திரும்பிட்டேன்னா என்ன? இப்போ நீங்கள் தூசண வார்த்தை பேசாமல் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவங்களா வந்துடுறீங்க. நீங்கள் முன்னாடி பொய் சொல்கிறவங்களா இருந்தீங்க, இப்போ பொய் சொல்கிறதில்ல. முன்னாடி அக்கிரமக்காரனாக இருந்தீங்க, இப்போ அக்கிரமக்காரன் இல்லை. முன்னாடி நீங்கள் மனைவி அடிக்கிறவங்களா இருந்தீங்க, இப்போ மனைவி அடிக்கிறவங்களா இல்லை. முன்னாடி நீங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியாதவங்களா இருந்தீங்க, இப்பொழுது கணவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க. அப்போ என்ன, மனம் திரும்புதலுக்காற்ற கனி எப்போ வருது? நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அதற்கேற்றாற் போல வாழ்க்கை வாழ்கிறீங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கனிகள் உண்டாகிறது. அப்போ எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை இருக்கிறதா? வாழ்க்கையில் நல்ல கனிகள் இருக்கிறதா? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொன்னது போல அன்பு, சாந்தம், சமாதானம், இச்சை அடக்கம், நல்லொழுக்கம், இப்படிப்பட்ட
9 விதமான கனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? ஏன்னா நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்தவனாக வாழ்கிறீங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வசனம் தெரியுங்கிறதுல இல்லை, நீங்கள் எவ்வளோ வசனத்தை மனப்பாடமாக சொல்ல முடியும்னு தெரியல, நீங்கள் கோயிலுக்கு போகிறதுல இல்லை, இல்லை நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறதுனால இல்லை. எது உங்களுடைய வாழ்க்கையில் கனிகள் இருக்கிறதா? மனம் திரும்புவோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கனிகளை, மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொடுக்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே, மனம் திரும்பியதற்கு அடையாளமாய் ஒரு மாறுபட்ட வாழ்க்கை, நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இப்படி இருந்தேன், கிறிஸ்துவை விசுவாசித்ததற்கு பின்பு இப்படி இருக்கிறேன் என்று வெளியரங்கமான நல்ல கனிகள் உள்ள வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.